அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்று ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை கதை. ஒரு இருட்டான இரவு, ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அனாதை ஆகிவிடுகிறாள். மழை சாரல் தவழும் அந்த இரவில் ஒரு குட்டி குழந்தை தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்து நேராக அனாதை இல்லத்தில் தஞ்சமடைகிறாள். அவள் அழுகைக்கு பதிலளித்த ஒற்றை குரல் ஸ்ரீவஸ்தா அனாதை ஆலயத்தின் மேலாளர். அவளை கண்டார். லைலா, இது அவளுக்கு அவர் கொடுத்த முதல் அடையாளம். பிறந்தவுடன் அனாதை இல்லத்திற்கு வந்துவிட்ட சிறுமி மறு அவதாரம் எடுத்து இன்று ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக இருக்கிறார். பூனா, மகாராஷ்டிராவில் ஸ்ரீவஸ்தவா அனாதை இல்லம் ஒன்று இருக்கிறது. ஆகஸ்ட் 13, 1979 அன்று ஒரு சிறுமி, தெரியாத ஒரு நகர மூலையில் பிறந்தவள். பிறந்தவுடன் அவளது பெற்றோர் அவளை அனாதை இல்லத்திற்கு அளித்து விட்டார்கள். அனாதை இல்லம் மேலாளர் அந்த அழகான சிறுமிக்கு லைலா என்று பெயரிட்டார். அவள் அனாதையா? அவள் ஒரு தாயின் பார்வையிலே மீண்ட உறவை மீட்கிறாள். அமெரிக்க தம்பதியர் ஹாரன் சூ ஒரு சிறுவனை தேடிக்கொண்டே இந்தியாவிற்கு வந்தார்கள். சூவின் கண்கள் லைலாவை பார்த்ததும் அந்த பெண் குழந்தையை தனது இருதயத்தில் ஏற்கிறார். அந்த நாட்களில் ஹாரன் மற்றும் சூ என்ற அமெரிக்க தம்பதியினர் இந்தியாவிற்கு வந்தபோது ஏற்கனவே தங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்ததால் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறார்கள். அதற்குத்தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். அந்த அனாதை இல்லத்தில் அந்த பையனை தேடி வருகிறார்கள். கேட்ட பையன் கிடைக்கவில்லை. அப்போதுதான் சூவின் கண்கள் லைலா மீது விழுந்தன. சிறுமியின் பிரகாசமான பழுப்பு நிற கண்களையும் அப்பாவித்தனமான முகத்தையும் பார்த்ததும் பாசமும் நேசமும் பிறந்தது. சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்த பிறகு சிறுமி தத்தெடுக்கப்பட்டால். சூ லைலாவின் பெயரை லிஸ் என்று மாற்றினார். அவர்கள் அமெரிக்காவிற்கு திரும்புகிறார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் சிட்னியில் ஆஸ்திரேலியாவிற்கு நிரந்தரமாக குடியேறுகிறார்கள். தந்தை தத்தெடுக்கப்பட்ட தனது மகளுக்கு கிரிக்கெட் விளையாட கற்றுக் கொடுக்கிறார். பந்தை எதிர்கொள்ள கற்றுக்கொண்ட சிறுமி வாழ்வின் சவால்களை ஒன்றாக சமாளிக்க தொடங்குகிறாள். குறைகள் ஏதுமில்லை, வாய்ப்புதான் தேவை. லைலா ஒரு கிரிக்கெட் பேட்டை பிடித்தால் அவளது கனவு அங்கே தொடங்கியது. அவள் சவால்களை பந்து போல் எதிர்கொண்டு விளாசி தள்ளுகிறாள். இந்த பயணம் வீட்டில் உள்ள பூங்காவில் விளையாடுவதிலிருந்து வெளியே தெருவில் சிறுவருடன் விளையாடுவது வரை தொடங்குகிறது. கிரிக்கெட் மீதான அவளது ஆர்வம் அளப்பரியது. ஆனால் அவர் தனது படிப்பையும் முடித்து விட்டார். நல்ல வாய்ப்பு கிடைத்தது. தனது படிப்பை முடித்து முன்னேறி முதலில் அவர் பேசினார். பின்னர் அவரது மட்டை பேசத் தொடங்கியது. கிரிக்கெட் மட்டையில் அவள் சாதனைகள் பேசத் தொடங்கின. நேர்ந்த சவால்கள், மேலற்றத்தின் படிகள். அவளது பயணம் சுலபமல்ல. ஆனால் ஒவ்வொரு வீச்சிற்கும் ஒவ்வொரு வெற்றியும் அவளது பாதையை அமைத்து கொடுத்தது. 1997 நியூ சவுத் வேல்ஸிற்கான முதல் போட்டி, 2001 ஆஸ்திரேலியாவின் முதல் ஒருநாள் போட்டி, 2003 ஆஸ்திரேலியாவிற்கான முதல் டெஸ்ட் போட்டி, 2005 ஆஸ்திரேலியாவிற்கான முதல் T20 போட்டி, 8 டெஸ்ட் போட்டிகள், 418 ரன்கள், 23 விக்கெட்டுகள், 125 ஒருநாள் போட்டிகள், 2728 ரன்கள், 148 விக்கெட்டுகள், 54 T20 போட்டிகள், 769 ரன்கள், 60 விக்கெட்டுகள். ஒரு நாள் போட்டியில் 1000 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பெண் கிரிக்கெட் வீரர் ஆஸ்திரேலிய வீராங்கனை. ஐசிசியின் தர வரிசை அமைப்பு தொடங்கப்பட்ட போது அவர் உலகின் நம்பர் 1 ஆல்ரவுண்டராக இருந்தார். ஆஸ்திரேலியா கேப்டன் ஆகிறார். இன்று உலகம் அவரது பெயரை உச்சரிக்கிறது. ஒன்றுமில்லாமல் வந்தவள் இன்று ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் லைலா. ஒரு கிரிக்கெட் சிகரம். 4 உலகக் கோப்பைகளில் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்றவர். 2013 அவரது அணி கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்றதும் மறுநாள் இந்த வெற்றி வீரர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விடைபெறுகிறார்.
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி லிதா தலேகரை அதன் ஹால் ஆஃப் ஃபேமில், அதாவது பிரபலமானவர்கள் பட்டியலில் சேர்த்து விட்டது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு தேவை. குழந்தையின் பிறப்பால் அது தீர்மானிக்கப்படுவது இல்லை. அன்பும் ஆதரவும் கருணையும் மிக்க கனவுகள் தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு தேவை. ஆதரவற்ற குழந்தை மாணிக்கமாக கோபுரத்தில் சொலிக்க வைத்தது எது தெரியுமா? அன்பு, கருணை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அயராத உழைப்பு. என்ன நண்பர்களே, இந்த கதை எவ்வளவு அருமையாக இருக்கின்றது பாருங்கள். நமக்கும் நம்மை அண்டி இருப்பவர்களுக்கும் நாம் இந்த கதையை சொல்வோம். அவநம்பிக்கை இருப்பவர்களுக்கு நம்பிக்கை விதையை வளர்ப்போம். ஒன்றுமில்லாதவர்களுக்கு இறைவன் துணை இருப்பான் என்பதை அவர்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவர்கள் பாதையை தீர்மானிக்கும் என்று வழிகாட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.